வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருடம் ஏப்ரல், மே மாதத்துல நடைபெறவிருக்கிறது. கூட்டணி கணக்குகள், தேர்தல் சார்ந்த நகர்வுகள் அப்படின்றது மிக கடுமையா டெய்லி ஒரு டிராமாஸ் எல்லா பக்கமும் நடந்துட்டு இருக்குது. திமுக கூட்டணியில காங்கிரஸ் அந்த பக்கம் இருப்பாங்களா? இந்த பக்கம் இருப்பாங்களா? அரசினுடைய செயல்பாடு, அரசின் மீதான மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி, ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்ற அலை இது சார்ந்த நகர்வுகளையும் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கத்துல அதிமுக கூட்டணியில பல சிக்கல்கள் இருக்குது. அதிமுக கட்சியில இருந்தே பலர் விலகிட்டு இருக்கிறாங்க. பாஜக தாண்டி தேமுதிக, பாமக இவர்கள் வந்து சேராம இருக்கிறாங்க. பாமக 2ஆ உடைந்திருக்குது. அவங்க கோர்ட்டு, கேஸ், சிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான முன்னேற்றங்களை தாண்டி போயிட்டு இருக்குது பாமக. ஸோ இப்படியா போயிட்டு இருக்குது. விஜய் அவர் தனியாவே இருக்கிறாரு. ஆனாலுமே ரகசியமான பேச்சுக்கள் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கத்துல சீமான் யாரையுமே எதிர்பார்க்காம 100 தொகுதியில வேட்பாளரை அறிவிச்சுட்டாரு. ஸோ இப்படியா வந்துட்டு அரசியல் களம் போயிட்டு இருக்குது. யாருக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தமிழகம் சார்ந்து கருத்து கணிப்பு முடிவுகள் வந்துட்டு இருக்குது. ஜேவிசி ஸ்ரீராம் இவர் டைம்ஸ் நவோட சமீபத்துல வந்து கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டு இருக்காரு. கடந்த சில தேர்தல்கள்ல இவர் டைம்ஸ் நவோட சேர்ந்து தான் வந்துட்டு கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாரு. சமீபத்துல அவருடைய கருத்து கணிப்பு தமிழகம் சார்ந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு 100 தொகுதிகளை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 100 தொகுதியில யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த 100 தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா வட மாவட்டங்கள்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அப்படியே வந்து விழுப்புரம், தர்மபுரி, நாமக்கல், சேலம், ஈரோடு வரைக்கும் வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த பகுதிகள்ல 100 தொகுதிகள் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த பகுதிகள் பூரா கவர் பண்ணிட்டாங்க. இந்த 100 தொகுதியில யாருக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டு இருக்கிறாங்க. பார்த்தோம் அப்படின்னா, என்டிஏ அலையன்ஸ் 55 இடங்களையும், இண்டி கூட்டணி 24 இடங்களையும், டிவிகே 21 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. என்டிஏ அலையன்ஸ்ல பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்க்கல அப்படின்றதையும் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 100ல 55 அப்படின்றது ஒரு ஒரு நல்ல மார்ஜினா இருக்குது. அதுவும் வந்துட்டு கொங்கு மண்டலத்துல இன்னும் முழுசா வந்து போகல. கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர் இந்த பகுதிகளுக்கெல்லாம் போக முன்னாடியே என்டிஏ அலையன்ஸ் 55 இடங்கள் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு மூவா தெரியுது. இவருடைய ரிசல்ட்ஸ் படி பார்க்கும் பொழுது இன்னும் 134 இடங்கள் இருக்குது. கருத்து கணிப்பு எடுக்க வேண்டியது. ஸோ முதல் 100 இடங்கள்ல என்டிஏ 55 இடங்களையும், திமுக தலைமையிலான இந்திய அலையன்ஸ் 24 இடங்களையும், தமிழக வெற்றி கழகம் 21 இடங்களையும் ஜெயிப்பார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய தொகுதிகளையும் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா முழுமையான முடிவுகளையும் நான் நம்முடைய சேனல்ல பகிர்ந்துக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.